Let's start the topic of GATT. Okay. GATTன்றது வந்து என்ன எக்ஸ்பிளனேஷன்னா ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட். இது வந்து எதை தாண்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெகுலேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் ஹைலைட் பண்ணியிருக்க பாருங்கள். ரெகுலேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் ட்ரேட் ரிலேஷன் அக்ராஸ் தி கண்ட்ரி அரௌண்ட் தி வேர்ல்டு லெவலில் வந்து ட்ரேடு ரிலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் கொண்டு வந்த மெக்கானிசம் தான் வந்து என்னென்னா கேட்டு. எப்போ வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னா ஜெனீவாவில் 30th October 1947. அப்போது வந்து அந்த சைன் பண்ணுறப்போ 23 கண்ட்ரிஸ் வந்து அதில் மெம்பராக இருந்தாங்க. அது எப்போ வந்து செயல்பாட்டுக்கு வந்துச்சு கேம் இன்டு எஃபெக்ட் ஆன் 1st January 1948 தான். இந்த கேட் வந்து என்னென்னா ஒரு மல்டிலேட்ரல் ட்ரேடின்றாங்க. ஏன்னா வேர்ல்டு லெவலில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ட்ரேட் ரிலேஷன்ஸ் எப்படி ரெகுலேட் பண்ணுறதுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி தான் க்ரியேட் பண்ணது. இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் லேஸ் டவுன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் கண்டக்டிங் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இது வந்து என்ன வேலை பண்ணணும்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை க்ரியேட் பண்ணணும். என்ன இன்டர்நேஷ்னல் ட்ரேடு பண்ணுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, அதை உருவாக்குறது இதுதான் இந்த கேட்டு தான் அப்படின்றாங்க. கேட்டுன்றது ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட். இதுதான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்க்கு. இந்த கேட் என்ன ஆயிடுச்சுன்னா சக்ஸஸாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த கேட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு WTO அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. அப்படியே அது என்ன அப்படின்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இந்த கேட்டுக்கு பதிலாக அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நியூ இன்டர்நேஷ்னல் டெரிட்டரி பாடியாக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனை க்ரியேட் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 1st January 1995. அப்போது இப்போ நான் என்ன வந்து இருக்குது அப்படின்னா செயல்பாட்டில் கேம் இன்ட்டு எண்ட் ஆயிடுச்சு. இது 1948 to 1994 வரைக்கும் கேட் தான் இருந்தது. அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அந்த கேட்டை எண்டு முடிவு கொண்டு வந்துட்டு அந்த கேட்டை என்ன மாற்றிட்டாங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனை வந்து க்ரியேட் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 1st January 1995. தட்ஸ் இட்.